திருப்புகழ் 145. புறம்பை மல ஜலம் வழுவழு நிணமொடு எலும்பு அணி சரி தசை இரல் குடல் நெதி குலைந்த செயிர் மயிர் குருதியோடு இவை பல கசுமாலம் குடின் புகுதும் அவர் கடு கொடுமையர் இடும்பர் ஒரு வழி இணையிலர் கசடர்கள் புறங்கர் அறிவிலர் நெறியிலர் மிருகனை விரல் ஆன சரம்பர் உறவனை நரகனை துரகனை இறங்கு கலியனை பரிவுறு சடலனை சௌந்தரிக முக சரவண பதமொடு மயிலேறி தழைந்த சிவசுடர்தனை என் மனதினில் அழுந்த உரை செய்ய வரு முக நகை ஒளி தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே. இரும்பை வகுளமோடு ஈயை பல முகில் பொழில் உறைந்த குயில் அழி ஒலி பரவிட மயில் இசைந்து நடமிடும் இணையிலி புலிநகர் வளநாடா இருண்ட குவடு இடி பொடிபடு வெகு முகடு எரிந்து மகரம் ஒள் திசை கரி கூறுக இறைந்த அசுரனோடு இவ பரி யமபுரம் விடும் வேளே சிரம் பொன் அயனோடு முனிவர்கள் அமரர்கள் அரம்பை மகளிரோடு அரகர சிவசிவ ஜெயம்பூ என நடமிடு பதம் அழகியர் குருநாதா செழும் பவள ஒளி நகை மதி செழும் பவள ஒளி நகை முக மதி நகு சிறந்த புறமகள் இணைமுலை புதைபட ஜெயங்கொடு அணைகுக சிவமலை மருவிய பெருமாளே. தழைந்த சிவசுடர் தனை என மனதினில் அழுந்த உரை செய்ய வருமுக நகை ஒளி தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே. இப்பாடலில் முருகப்பெருமான் தனக்கு மயிலேறு காட்சி அளித்ததை புலப்படுத்தி உள்ளார். அருணகிரிநாதர் நன்றி செலுத்துகிறார் முருக தரிசனத்துக்கு. இரும்பை மரம் மகிழ மரம் என்ற இவனுடன் கூடிய மேகம் தங்கும் பல சோலைகளிலும் வாழும் குயிலும் வண்டும் ஒலியை பரப்ப அதற்கு ஏற்ப மகிழ்கள் ஒத்து நடனம் ஆடும் வளம் வாய்ந்த புலிநகர் நாட்டின் தலைவனே. இருளுடைய மலையான கவுஞ்சம் இடிந்து பல சிகரங்களும் கொடியாகவும் மகள் மீன்கள் வாழும் கடல் தீப்பற்றவும் திசைகளில் உள்ள அஷ்டதிக்கு யானைகளும் கலங்கி குளிரவும் ஆரவாரம் செய்து வரும் அசுரர்கள் தம் யானை படைகளையும் குதிரை படைகளையும் யம உலகத்துக்கு அனுப்பிய முருகவேளே. சிறந்த பொன்னின் நிறம் கொண்ட நான்முகனும் முனிவர்களும் வானவரும் அரம்பை மகளிரும் அரகர சிவசிவ சுயம்பு மூர்த்தியே என புகழும்படி திருக்கூத்தினை இயற்றிய சிவபெருமானுக்கு குருவே. செழுமையான பவளத்தின் ஒளியும் நிலவை படித்து சிரிக்கும் நகைமுகமும் சிறப்புடன் அமைந்து குறவர் மகளான வள்ளியின் இரு கொங்கைகள் அழுந்தும் வெற்றி கொண்டு அவளை அணைந்த குகனே. சிவமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பழனிமலையோனே. உடலில் மலமும் சிறுநீரும் வழுவழுப்பாக உள்ள கொழுப்பும் எலும்புகளும் அடுக்காக சரிந்திருக்கும் தசைகளும் ஈரலும் குடலும் நியதியின்றி சிக்கலடைந்துள்ள குற்றமுடைய மயிர்களும் இரத்தம் முதலான அசுத்த பொருள்கள் பலவும் கெட்ட அழுக்குகள் நிறைந்த இவ்வீட்டில் உடலாகிய வீட்டில் புகுந்து வாழ்பவர்களோ மிகவும் கொடிய குணம் கொண்டவர்கள், இரும்புத்தன்மை கொண்டவர்கள், ஒரு வழியிலும் ஒத்து நடவாதவர்கள், குரங்கின் குறும்புத்தன்மை உடையவர்கள், அறிவற்றவர்கள், நல்ல நீதி நெறி செல்லாதவர்கள், விலங்கு தன்மை உடையவர்க்கு சமத்தருமான நச்சு குணம் உடையவர்கள். இத்தகைய தீய குணம் உடையவருடன் நட்புடையவனும் நரகத்தில் புகுபவனும் குதிரை போல் வேகமாய் ஓடும் குணமுடையவனும் தவிக்கும் சிறுமை உடையவனும் துன்பத்துக்கு இருப்பிடமான உடலை உடையவனுமான என் உள்ளத்தில் தடைத்துள்ள சிவ ஞான அருள் ஜோதியை நன்கு உள்ளத்தில் பதியும்படி உபதேசிக்கும் பொருட்டு மிக்க பேர் எழில் கொண்ட திருமுகங்களும் தாமரை போன்ற திருவடிகளும் தோன்ற பச்சை நிறம் கொண்ட மயில் மீது ஏறி வந்தபோது நின் திருமுகத்தில் தோன்றிய புன்னகையின் பேரொளியையும் மிகவும் மகிழ்ந்து என்னை நோக்கிய திருவிழிகளையும் இரு திருவடிகளையும்
நான் ஒருபோதும் மறவேன். சௌந்தரிக முக சரவண பதமொடு மயிலொரு தழைந்த சிவசுடர்தன என மனதினில் அழுத்த உரை செய்ய வது முக நகை ஒளி தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே முருகா.